ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பசுபதி ராகினிக்கு கால் பண்ணி விஜய் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா, நானே இவ்வளோ நேரம் உங்கள் கூட தானே இருந்துட்டு வரேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்றாங்க. மா, இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டல, அந்த தாத்தா பாட்டி கிட்டே இது கேட்டு சொல்லுமா அப்படின்றாங்க. ஆமாப்பா, நான் போய் கேட்ட உடனே இந்தோமா இங்கே தான் இருக்கான், நீயும் உங்கள் அப்பாவும் போய் எப்படியாவது அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. போங்கப்பா நீங்கள் வேற அப்படின்றாங்க. சரிம்மா, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் பேசாமல் படுத்து தூங்குறேன், நம்ம பிளான் பண்ண விஷயத்தை வேணால் சாவகாசமாக செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாப்பா இருங்கப்பா, கோவப்படாதீங்க அப்படின்ட்டு. பின்ன என்னம்மா, ஏதாவது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி கேட்பேன்னு பார்த்தா என்னமோ இப்படி பதில் சொல்லிட்டு இருக்க, என் பொண்ணுங்கிறது நீ மறந்துடுற அடிக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா ஓவராக பில்டப் பண்ணாதீங்க, இருங்க நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட போய் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சாப்பாடு எத்தனை பேருக்கு செய்யணும் அப்படின்றாங்க. நம்ம 2 பேர், அவங்க மொத்தம் 5 பேருக்கு செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பாட்டி 5 பேர் அப்படின்றாங்க. அந்த வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டா சமைக்க முடியும், 5 பேருக்கு செஞ்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வேலைக்காரி வரலையா அப்படின்றாங்க. இல்லை, அவள் வரலை அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் செய்யணுங்கிறதுக்காக நீங்கள் வேணும்னே வேலைக்காரியை நிறுத்தி வச்சுருப்பீங்க போல். ஆமாம் பாட்டி, விஜய்க்கு சமைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா, விஜய் வரமாட்டான் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்கவும், அவன் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரியலம்மா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றான், அவனுக்கு வேண்டாம் நீ சமைக்காத, வெளியில எழுந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவான், நம்ம 5 பேருக்கு மட்டும் சமைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க. ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னும் போது ஞாபகம் வந்துடுச்சு, அதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது பசுபதிக்கு ஃபோன் பண்ணி, பா எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஃபார்ம் ஹவுஸில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அது என்னம்மா ஃபார்ம் ஹவுஸில் இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்கிற, கன்ஃபார்மாக தெரியாதா அப்படின்றாங்க. அவங்க தான் கன்ஃபார்மாக சொல்லலையே, உளறிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கும் நீங்கள் அது செக் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு. ஏன்பா திடீர்னு அதை கேட்குறீங்க, இப்போவே இதை மூவ் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அதான் காவேரி எங்கே இருக்கான்னு தெரியணும்ல அப்படின்றாங்க. புரியலையே எனக்கு அப்படின்னு. காவேரி எக்ஸிபிஷனில் ஏதோ ஸ்டால் போட்டிருக்கலாமா, ஆனால் ஆள் அங்கே இல்லை, வீட்லேயும் இல்லை அப்படின்னும் போது அவள் கண்டிப்பாக விஜய் கூட இருக்கணும்னு தோணுச்சு. நீ ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்ட, கண்டிப்பாக 2 பேரும் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ரகசியமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்களா அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. விடுமா, அதாவது இந்த சுச்சுவேஷன் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றாங்க. எப்படிப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. காவேரியும் இருக்கணும்ல விஜய் மேலே கம்ப்ளைண்ட் வரும்போது, அப்போ தானே அவர் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட முடியும். நான் அன்புவையும் அந்த வெண்ணிலாவோட மாமாவையும் அனுப்புறதா தான் பிளானு, ஆனால் இப்போ நானும் கூட போகிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவோட மாமா இங்கே இருக்காரேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் கிளம்பி வருவாருன்னு. அதுக்குள்ளே விஜய் கிளம்பிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, வேலையை முடிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் காவேரி கிட்ட விஜய் வந்துட்டு இன்னைக்கு நைட் இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்றாங்க. ஏதாவது சொல்ல, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன்னு இது சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அம்மா அப்படின்ட்டு. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா காவேரி, வீட்டுக்கு தான் வர மாட்டேங்கிற, எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, 8 மணி ஆனால் கூட பரவாயில்ல, என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, இன்னும் 1 மணி நேரத்தில் 8 மணி ஆகிடும் அப்படின்றாங்க. 8 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு. ஆமாம், அந்த அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம பசுபதி. ஃபஸ்ட்டு வந்து பசுபதி தான் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட மாமா, அப்புறம் அன்பு, 3 பேருமே இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ரகசிய தகவல் வந்துருச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளையா, யாருக்கு மாப்பிள்ளை அப்படின்னு விஜய் கோவப்படுறாரு. கோவப்படாதீங்க, உங்கள் தம்பி எனக்கு மாப்பிள்ளைனா அவரோட அண்ணன் நீங்களும் எனக்கு மாப்பிள்ளை தானே, அதுவும் பெரிய மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வேண்டான்னு தான் சொல்லுவார், நீங்கள் ஏன் வெளியே நின்றுட்டு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, உள்ளே போங்க, பேச வேண்டியது நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு அன்பு. சித்தப்பா, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொந்த சித்தப்பா, எதுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரேன்னு கேட்குறியப்பா அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் பேசுகிற விதமே சரியில்லையே, இவரை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியும், ஏற்கனவே வாங்கினது பத்தலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. வாங்கினதெல்லாம் நல்லா பத்துச்சுப்பா, திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீ கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னவும் காவேரி வராங்க. வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வேறு வரவேற்கிறாரு பசுபதி நக்கலா. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரகசியமாக இந்த மாதிரி கான்ட்ராக்ட் புருஷன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க, நாங்கள் வந்தது
உனக்கு தப்பாக தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ரொம்ப கொஞ்சம் மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து வல்கராக இருக்குது காவேரிக்கு, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கே எதுக்கு வந்தீங்க, விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இருமா, இன்னும் நடக்க வேண்டிய சீனே இதுக்கு மேலே தான், என்ன இப்போவே கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தம்பி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க. அன்னைக்கு வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து நக்கலாக அவரை கிண்டல் பண்ணுறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் போதும் தான், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அந்த பொண்ணு இருக்கட்டும் அப்படின்ட்டு. அன்றைக்கி என்னமோ அந்த பொண்ணு எங்கேயோ மகராசியாக இருந்துட்டு போகிறா அப்படின்னு நல்ல விதமாக பேசினா, இன்றைக்கி என்ன அவகிட்ட அவ்வளோ நக்கலாக பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், நான் உன்னை விட வயசில் பெரிய மனுஷன் மாதிரி நீ நடந்துக்கலையா அப்படின்றாங்க. திரும்ப திரும்ப எதுக்கு என் வாழ்க்கையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, நாங்கள் 2 பேரும் இருக்கோன்னு தெரிஞ்சு தானே வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. பெரிய கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பசுபதி திரும்பவும் அதே மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கோவப்படாதீங்க, வெண்ணிலாவோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, அவங்கள ஆக்சிடெண்ட் பண்ணது இதோ இங்கே நிற்கிறாரே உங்கள் சித்தப்பா அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்ட்டு. ஆமாம், ஆனால் அவர் கூடவே சேர்ந்து வந்திருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் வேண்டவே வேண்டாம், முடியவே முடியாது, அநியாயமாக 2 உயிர் போகிறதா, அதுவும் வெண்ணிலாவையும் சேர்த்து கொலை பண்ண சொல்லி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேனா அப்படின்ட்டு அவர் திரும்பி பார்க்குறாங்க. என்னப்பா விஜய் அப்படி பார்க்குற, நீ தானே சொன்ன வேண்டாம், எதுக்கு அவங்கள கொலை பண்ணிக்கிட்டு, அவங்கள இங்கேருந்து போக சொன்னாலே போதும்ல, எப்படியாவது மிரட்டி அனுப்பி விட்டுடுறேன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, அவங்கள கொன்னுடுங்க, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நீ தானேப்பா சொன்னேன் அப்படின்றாங்க. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, நீங்கள் தானே அதை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுப்பான்னு சொன்னீங்க என்கிட்ட வந்து அப்படின்றாங்க. இல்லை, இது உண்மையா பொய்யா அதெல்லாம் யாரும் ஆராய போகிறதில்ல, நாங்கள் இப்படி சொல்லி தான் உன்னை லாக்கப்பில் தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே உன்னை கொஞ்ச நேரத்தில் நான் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணேன்னா போதும், இங்கே ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாமே வந்துடுவாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்றாங்க. என்ன விளையாடுறீங்களா நீங்கள் எல்லாரும் அப்படின்ட்டு. இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் நீ பந்தடிக்க போறியா நான் பந்தடிக்க போகிறேன், நான் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி நீங்கள் இருந்து கிளம்பு, நான் கேப் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அனுப்புகிறாங்க. இல்லை நான் இங்கே இருக்கேன் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியணும்ல, இவங்க ஏதோ உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்களாமே, அதான் பார்த்துட்டு போகிறேன், நாளை பின்ன நான் திருப்பி கொடுக்குறது தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடுறா இவங்க நமக்கு திருப்பி கொடுக்குறாங்களாம் அப்படின்ட்டு. யோ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதான் சொன்னனே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்துடும், நீ பண்ண விஷயத்தை வெளியே சொல்ல போகிறோம் அப்படின்றாங்க. நான் தான் அப்படி செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம பசுபதி சொல்கிறாரு. நீ சொன்னால் நம்பிடுவாங்களா அப்படின்னு. ஆனால் அவங்க சித்தப்பா சொன்னால் நம்புவார்ல, பண்ணது அவர் தான், அவர் நீங்கள் சொல்லி தான் பண்ணேன்னு சொன்னால் நம்பி தானே தீரணும் அப்படின்ட்டு. ஓ இப்போ ஏதோ செட்டில்மெண்ட் ஏதோ என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படி தானே, எவ்வளோ வேணும் அப்படின்றாங்க. உடனே ஓ பணம்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல, நீ வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டணும், இதோ இந்த அம்மாவை கழட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி கோவம் வருது. கோவமெல்லாம் படாதம்மா, நான் வந்து நியாயத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுக்கு தான் விஜய் சொந்தம், விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழணும், நீ விலகி நிற்கணும், உன்னை பழி வாங்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன், இவருக்கு அவங்க அக்கா பொண்ணோட வாழ்க்கைக்காக பண்ணுறாரு, இதோ இவர் அதாவது அன்புவை சொல்கிறாங்க, இவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்துட்டீங்க அப்படி தானே, விரோதிக்கு விரோதி நண்பன்னு சொல்லுவாங்களே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்ட்டு. இப்போது நம்ம காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் என்ன வேணால் முயற்சி பண்ணுங்கள், நாங்கள் 2 பேரும் லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சால் மட்டும்தான் அவர் விஜய் கழுத்தில் தாலி கட்ட முடியும். நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் பிரச்சனை பண்ண மாட்டேன், விஜய் சந்தோஷமாக இருந்தால் போதும், அவர் லைஃப்பில் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விலகிப்பேன்னு. நான் விலக மாட்டேன், என் வயிற்றில் இப்போ ஒரு குழந்தை வளருது, அது விஜய்க்கு அதாவது எனக்கும் விஜய்க்கும் அடையாளமாக, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அடையாளமாக ஒரு குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னும் போது ப்ரெஸ்ஸு மீடியா நீங்கள் சொன்னீங்களே போலீஸு, அவங்க யார் வந்தாலுமே எந்த பேச்சும் எடுபடாது. ஏன்னா என்ன நடந்தாலும் இவரை வெண்ணிலா கழுத்தில் உங்களால் தாலி கட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பணம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எதுவுமே கிடைக்காது, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி பேசவும் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி. அப்படின்ட்டு. அதாவது இந்த விஷயத்தை வெளியவே சொல்லக்கூடாதுன்னு நினச்சவங்க விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை வெளியே சொல்ல தயாராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் பசுபதியோட கூட்டம் என்ன பண்ண போகிறாங்க, விஜயும் காவேரியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.